ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, KFC ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இது ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் செஞ்சாலே இஞ்சி பூண்டு ரொம்ப அவசியம். ஏன்னா இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் இருக்கும். போட்டுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் இல்லை, காரம் கொடுக்குற மிளகாய்த்தூள் தான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா கோட்டாகி வரணும். அந்த உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மைதா மாவு எதுக்குன்னா வெளி லேயர் கிறிஸ்பியாக வர்றதுக்காக. அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக உப்பு, மிளகாய்த்தூள் தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த டிஷ்ஷே நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கிற பொருள் தான். எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதை போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சல்லடை போட்டு சலிச்சிக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி கையிலையும் நல்லா சலிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி குட்டி குட்டி க்ரம்ஸாக இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் விட்டுட்டு அதை நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்து நல்லா ஒரு லிக்யூட் பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ 3மே ரெடியாக இருக்குது. சிக்கன் ஒரு பக்கம், அப்புறம் அந்த லிக்யூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்ச மாவு. அந்த மாவு தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தரும். இப்போ நாம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கணும். நம்ம மூழ்க விட்டு பொரிச்செடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கெல்லாம் ஆயில் சேர்க்க தேவையில்ல. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து திருப்பி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு முதல்ல அந்த லிக்யூடில் சிக்கனை முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் போட்டு பரட்டி எடுத்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றையாக இறக்கி விட்டுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஒவ்வொன்றா இறக்கி விடுறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டி வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒன்றொன்றையாக திருப்பி விட்டுட்டு வர்றதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றா பார்த்து போடுங்க. பார்த்து எண்ணெய் தெரிச்சிடாமல் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையாக திருப்பி போடுங்க. பாருங்கள், அழகாக ஒன்று கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் அந்த கலர் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. உங்களுக்கே நல்லா தெரியும், காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு வேலை முடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டாச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நான் வேக வைக்க போகிறேன். சிக்கன் இது போன்லெஸ் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியும் கரிஞ்சு போயிடும், உள்ளேயும் கறி ஹார்டாயிரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பதம் பார்த்து இறக்கிருங்க. ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு அளவு தெரியாது, நான் இப்போ தான் சிக்கன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சா கூட சீக்கிரம் கரிஞ்சிரும். 2 மினிட்ஸ் சொன்னாங்களே, 2 மினிட்ஸ் வச்சுருவோம், அது வெளியே கரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கறி உள்ளே ஹார்ட் ஆயிரும். ஸோ அதை பிகினர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பேட்சஸையுமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு, பழசை எப்படி புதுசாக்கலான்னு நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் பாருங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு.